அளவீட்டியல். நம்முடைய வாழ்க்கையில காலையிலேருந்து சாயந்தரம் தூங்கி எழுந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரைக்கும், ஒரு மாசம் 1ஆம் தேதியிலேருந்து கடைசி தேதி வரைக்கும், ஒரு மாசம் ஒரு வருஷத்துல ஜனவரி மாசத்திலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எல்லா செயல்பாடுகளிலும் கூடவே வருகின்ற ஒரு இயற்பியல் செயல்பாடு அளவீடு. Measurements in English. It's a day-to-day process sticking to our life with no restrictions. எப்பொழுதுமே நம்மளோடு கூட பயணிக்கிறதான ஒரு பயன்பாட்டு அறிவியலை நம்ம இங்க படிக்கிறோம். அளவீடுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்க அம்மா போய் உங்ககிட்ட 20 ரூபாய் காசு கொடுத்து 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வான்னு சொன்னா, நீ போய் கரெக்டா அது 1/2 கிலோன்னு எப்படி கண்டுபிடிக்கிற? அந்த கடைக்காரரு ஒரு 1/2 கிலோ கல்ல ரைட் ஸ்பேன்ல வைக்கிறாரு, அப்புறம் தக்காளி தூக்கி லெஃப்ட் பேன்ல வைக்கிறாரு. அந்த முள் சரியா இருக்கும்போது நீ புரிஞ்சுக்கிற சரியான அளவு நமக்கு 1/2 கிலோ கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லி. சோ தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு ஆகும். Do you understand? Comparing an unknown quantity with a known quantity is nothing but measurement. நீங்க துணி எடுக்க போறீங்க, இப்ப தீபாவளிக்கு உனக்கு சட்டைக்கு 1.5 மீட்டர்னு சொல்றாங்க. கடைக்கு போனோன்னா அவர் ஒரு 50 சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சிருப்பாரு, 1/2 அடி. அப்புறமேட்டு அதுல 3 அளவு அளப்பாரு. ஏன்னா 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். புரியுதுங்களா? சோ தெரிந்த அளவோடு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு ஆகும். இந்த அளவீடுகளை பற்றி நாம் படிக்கிற பொழுது 2 வகையான அளவீடுகள் நமக்கு உண்டு. ஒன்று அடிப்படை அலகுகள், இன்னொன்று வழி அலகுகள். There are 2 different quantities so far as measurements is concerned. They are fundamental quantities and derived quantities. ஆங்கில வழி போதனா முறையில் படிக்கிற மாணவர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். There are 2 different kinds of quantities we use in our measurements. 2 விதமான அலகுகளை நாம் அளவீட்டியலை பயன்படுத்துகிறோம். ஒன்று அடிப்படை அலகுகள், இன்னொன்று வழி அலகுகள். Fundamental quantities. The other one is derived quantities. அடிப்படை அலகுகள் என்றால் என்ன? வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள். இத வேற எந்த அளவாலையும் குறிப்பிட முடியாது, இது மட்டும்தான் பியூரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க புக்கோடைய நீளம் அகலம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கேல் எடுத்து அளப்பீங்க. அது அகலம் ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த புக்கோடைய நீளம் ஒரு 25 அல்லது 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்ற நீளத்தை அளக்கிற அளவு எல்லாமே அடிப்படை அலகுகள். இதுல 3 அடிப்படை அலகுகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். There are 3 fundamental quantities: length, mass and time. இது தமிழ்ல நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு மற்றும் ஒளிச்செறிவு. 7, 3 அல்ல, 1 2 3 4 5 6 7 7 அளவுகளை அடிப்படை அலகுகள் என்று அறிவியல் அறிஞர்கள், இயற்பியல் அறிஞர்கள் தெரிவு செய்துள்ளனர். இதற்கான காரணம் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் இதை குறிப்பிட இயலாது. திரும்ப சொல்லுகிறேன், நீளம் லெங்த், நிறை மாஸ், காலம் டைம், வெப்பநிலை டெம்பரேச்சர், மின்னோட்டம் கரண்ட், பொருளின் அளவு குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ், ஒளிச்செறிவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஆங்கில வழி போதனா முறை மாணவர்கள் நீளம் இட் இஸ் கால்டு லெங்த், நிறை மாஸ், காலம் டைம், வெப்பநிலை டெம்பரேச்சர், மின்னோட்டம் கரண்ட், பொருளின் அளவு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அண்ட் ஒளிச்செறிவு இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இது எல்லாத்துக்கும் பேரு அடிப்படை அலகுகள். வழி அலகுகளை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? வழி அலகுகள் இந்த கொடுக்கப்பட்ட அடிப்படை அலகுகளை கணித முறையில் இணைத்தோ பெருக்கியோ
வகுத்தோ கிடைக்கக்கூடிய அலகுகளை நாம் வழி அலகுகள் என்று அறிகின்றோம். The derived quantities are obtained by the mathematical calculation of fundamental quantities either by multiplying or by dividing those fundamental quantities. இப்பொழுது நாம் அடிப்படை அலகுகளை மட்டுமே நாம் புரிந்து கொள்வோம். வழி அலகுகளை கடைசியிலே நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஏனென்றால் 8ஆம் வகுப்பு வரையில அதிகமாக சொல்லப்பட்டிருப்பவை அடிப்படை அலகுகள். இப்பொழுது 4 விதமான அலகு முறைகள் நம் பாடத்திலே உண்டு. உங்களுடைய வினாத்தாளிலே இது கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. 4 வகையான அலகு முறைகள் பின்பற்றப்பட்டு வந்தன. இப்ப இதுல முக்கியமா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். முதல் பல காலங்களுக்கு முன்பு FPS ஃபுட் பவுண்ட் செகண்ட். FPS என்பது ஒரு அப்ரிவேஷன். ஃபுட் கால் அடி, பவுண்ட் வெயிட் நிறைக்கானது, காலத்திற்கு வினாடி. அந்த காலத்துல அரசர்களுடைய கால் அடியை அவங்க பொருத்தமா எடுத்துக்கிட்டாங்க பொதுவா. ஆனா நாட்கள் வர வர பல அரசர்களுடைய காலடியோடைய அகலம் அதிகமா இருக்கிறதுனால அது ஒத்திசைவாக ஆகவில்லை. ஆகவே FPS அலகு தற்சயம் உபயோகத்திலே நாம் உபயோகிக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், தமிழ்ல சென்டிமீட்டர் கிராம் மற்றும் வினாடி. பொருளுக்கான நிறைய நீளத்தை சென்டிமீட்டர்னும் அதனுடைய நிறைய கிராம்லையும் எடுத்துக்கொள்கிற அளவை வினாடியிலும் குறிச்சோம். இதுவும் எல்லா சமயங்களிலும் ஏற்றதாக தெரியவில்லை. ஆகவே அடுத்தபடியாக MKS என்று சொல்லப்படுகிறதான ஒரு அலகு முறை வந்தது. அதுல M stands for meter, K stands for kilogram and S stands for வினாடி. M-க்கு மீட்டர் என்றும், K கிலோகிராம் என்றும் மற்றும் S வினாடி என்றும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே இன்றும் இந்த அளவுகள் உபயோகப்படுத்தப்பட்டாலும் பன்னாட்டு அலகு முறைகளுக்கு நாம் மாறிவிட்டோம். இப்ப உதாரணமா நீங்க ட்ரெயின்ல போகும்போது இங்க டீ குடிக்கிறியான்னு கேட்பாங்க. ஒன்ஸ் த வெஹிக்கிள், இந்த ட்ரெயின் கேரளாக்குள்ள போனோன்னா அவங்க என்ன கொடுப்பேன் சொல்லுவாங்க, சாய் 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 சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அறிவியல்ல எல்லாத்தையும் படிக்க முடியாதுங்கிறதுக்காக உலகம் முழுவதையும் ஒன்றிணைத்து, எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து, எல்லா நாடுகளிலும் ஒரே விதமான, ஏன்னா இன்னைக்கு குளோபலைசேஷன், உலகமயமாகுதல் ஆகிற நிகழ்வுகள் வேகமாக நடைபெறுவதால் நம்ம பலவிதமான அலகு முறைகளை பின்பற்றி இருக்க முடியாது. அதனால SI என்று சொல்லப்படுகிற ஒரு பன்னாட்டு முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அந்த SI என்பது ஒரு பிரெஞ்சு ஆங்கிலிக்கன் வேர்டு. சிஸ்டம் இன்டர்நேஷனல், SYSTEM இல்லாம SYSTEME, சிஸ்டமி இன்டர்நேஷனல், அது ஒரு பிரெஞ்சு வேர்டு. ஸோ இன்னைக்கு எல்லா நாடுகளும் SI அலகு முறையை பின்பற்றி முன்னேறி வருகின்றன. நாமும் 8ஆம் வகுப்பிலே SI அளவீட்டு முறையில சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். பார்த்துங்க, இப்ப நீளத்திற்கான அலகு மீட்டர். சார் கிலோமீட்டர் அளக்குறோமே, ரொம்ப தூரமா இருந்தா நம்மளுக்குள்ள கிலோமீட்டர் அளந்துக்கிறோம். ஒரு வாய்ப்பாடு ஒண்ணு 3ஆவது வகுப்பு அல்லது 4ஆம் வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 10 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹெக்டோமீட்டர், 10 ஹெக்டோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்படிங்கிற ஒரு தொகுப்பை, வாய்ப்பாட்டை நாம் சிறிய வகுப்புகளிலே கற்றறிந்திருக்கின்றோம். ஆகவே மில்லிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மீட்டர், டெசிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, அப்புறம் கிலோமீட்டர் இருக்கு, ஹெக்டாமீட்டர், டெகாமீட்டர். இதுல இருந்து பொருத்தமான ஒரு அலகை நீளத்திற்காக SI யூனிட்ல நம்ம எடுத்திருக்கிறோம் பன்னாட்டு அலகுல, அது மீட்டர். அதுபோல நிறையை அளப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அளவீடு கிலோகிராம். காலத்திற்கான அலகு, ஒரு கண் இமைக்கும் பொழுதுக்கு பேரு வினாடி.
அதுக்கும் கீழே காலத்தை நம்ம வந்து கலோக்கியலா நம்ம அளவிட முடியாது. இதை விட குறைவா அளவிட முடியாத ஒரு அளவீட்டை நம்ம வந்து காலத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வினாடி. அப்புறம் பார்த்துக்கங்க, வெப்பநிலைக்கு உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பேண்டமிக் லாக்டவுன் பீரியட்ல ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் என்ன சொல்றது நிரம்பி வழிகிறது. அங்க போறவங்க எல்லாம் ஜுரம். டாக்டர் எதை வச்சு பாக்குறாங்க? தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டருக்கு தமிழ்ல வெப்பநிலை மானி. என்னங்க? வெப்பநிலை மானி. நான் வேகமா பேசிக்கிட்டே போறேன்னா உங்களுக்கு புரிகிறதா? மாணவ செல்வங்களே, பயனுள்ளதாக வளமை உள்ளதாக நீங்கள் இத மாத்திக்கணும். உங்களுக்கு அது நல்லா புரியணும். 3 விதமான வெப்பநிலை மானிகள் நாம் பயன்படுத்துகின்றோம். மருத்துவத்துறைக்கென்று ஒரு வெப்பநிலை மானி, தொழிற்துறைக்கென ஒரு வெப்பநிலை மானி, அறிவியல் துறைக்கென ஒரு வெப்பநிலை மானி. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் எது கன்வீனியன்ட்டா இருக்கோ. சில பேர் வீட்டுல வந்து கேப்ரிஸ் போட்டுக்குவீங்க, சில பேர் லுங்கி கட்டிக்குவீங்க, சில பேர் அண்டர்வயர் போட்டுக்குவீங்க. இந்த மாதிரி வசதிக்கு பொறுத்து நம்ம வந்து அதை உபயோகப்படுத்துறோம். செல்சியஸ் டிகிரி தெர்மாமீட்டர், செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை. செல்சியஸ் என்பது ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயர். அவருடைய நினைவாக அந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது. அதுல வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல வந்து தண்ணீர் வந்து பனிக்கட்டியாக உறையும், 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஆவியாக மாறும். ஆகவே ஒரு செல்சியஸ் வெப்பநிலை மானில 100 உட்பிரிவுகள் இருக்கும். ரெண்டாவது ஃபாரன் ஹீட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பநிலை மானி. அதுல வந்து தண்ணீரின் உறைநிலை வெப்பத்தை வந்து 32 டிகிரி ஃபாரன் ஹீட்டாகவும், கொதிநிலைய 212 டிகிரி ஃபாரன் ஹீட்டாகவும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது வந்து ஃபாரன் ஹீட் வந்து மருத்துவத்துறையிலையும், செல்சியஸ் வந்து தொழிற்துறையிலையும் பயன்படுத்தப்படுது. அறிவியல் துறையில மிக அதிகமான வெப்பநிலையை அளவிடுவதற்கு செல்சியஸ் வெப்பநிலை மானியோ அல்லது ஃபாரன் ஹீட் வெப்பநிலை மானியோ நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இதற்கான காரணம் வெப்பநிலை மிக அதிகமாக போகிற பொழுது அவைகள் உபயோகப்படுத்தப்பட முடியாது. அதற்காக கெல்வின் ஸ்கேல், இதை டிகிரி சொல்லக்கூடாது, வெறும் கெல்வின் ஸ்கேல்னு சொல்லணும். சூரியனுடைய புற வெப்பநிலை 6000 கெல்வின் என்று சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. செல்சியஸ் தெர்மாமீட்டர்னாலேயோ அல்லது ஃபாரன்ஹீட் தெர்மாமீட்டர்னாலேயோ அல்ல, மாறாக கெல்வின். புரியுதா உங்களுக்கு ஏன் கெல்வினை வந்து அறிவியல் புலத்திலே நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி? மின் ஓட்டத்திற்கான அலகு ஆம்பியர். இப்ப 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மின்னோட்டம் அப்படிங்கிற ஒரு கருத்துரு ஒரே ஒரு ஆஃப் பேராகிராஃப் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்குள்ள நம்ம ஒரு 3 அல்லது 4 கருத்துருக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Students of English medium, kindly be attentive. The word current, flow of electricity, has been told in our textbook only for half a paragraph. So let me explain some fundamental concepts based on this chapter. மின்னூட்டம், மின்னோட்டம், மின்னழுத்தம், மின்தடை என்று சொல்லி 4 விதமான அளவீடுகள் அடிப்படை மின் ஈட்டியல்ல உண்டு. முதல்ல மின்னூட்டம். காலையில எந்திரிச்சு உங்க போனுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சார்ஜ் போடுறீங்க. என்ன சொல்றீங்க? சார்ஜ் போடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் practically we do not know the meaning of charge. காலையில சார்ஜ் போடுறோம்னு சொல்லி அந்த மொபைலுக்கு நீங்க சுருகிறதுக்குள்ள மின்னூட்டங்கள் பாய்கிறது. சார்ஜுக்கு தான் தமிழ்ல பேரு மின்னூட்டம். சார்ஜ்னா என்னது? The property of possessing any electrical property by the substances. எந்த ஒரு பொருள்களும் மின்சாரத்தின் பண்பை பெற்றிருக்குமானால் அவைகளுக்கு பேரு மின்னூட்டம். நீங்க சாதாரணமா பார்க்கலாம், பள்ளிக்கூடத்துக்கே வராத பசங்க கூட தலையில எண்ணெய் தடவாம சீப்பை சீவி சின்ன சின்ன பேப்பரை போட்டு அந்த சீப்பால் தொட்டானுங்கன்னா அந்த பேப்பர் எல்லாம் அதுக்குள்ள ஒட்டிக்குது. They get charged and get fixed with a comb. இதுதான் மின்னூட்டத்திற்கு ஒரு அடிப்படை உதாரணம். இப்ப இந்த மின்னூட்டங்கள் எல்லா பொருள்களிலும் இருக்கிற அடிப்படை துகள்கள் இருக்கிறதா நாம் படிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னேன், நானு பொருள்கள் பருப்பொருள்களாகவும்
பருப்பொருள்கள் மூலக்கூறுகளாலும், மூலக்கூறுகள் அணுக்களாலும், அணுக்கள் அடிப்படை துகள்கள் என்று சொல்லப்படுகிற 3 அடிப்படை துகள்கள். 5க்கும் மேற்பட்ட அடிப்படை துகள்கள் உண்டு. 8ஆம் வகுப்பு வரையில 3 அடிப்படை துகள்களை நாம் அறிந்து கொள்வோம். அதுக்குள்ள இருக்கிற எதிர்மின் சுமை கொண்ட அடிப்படை துகள்களுக்கு எலக்ட்ரான்னு பேரு, நேர்மின் சுமைக்கு புரோட்டான்னு பேரு, மின்சுமை அற்றதுக்கு நியூட்ரான்னு பேரு. ஒரு முட்டையை நீங்க எடுத்துக்கலாம் மனசுக்குள்ள, ஒரு மன வரைபடம். முட்டை எல்லாருக்குமே கண்ணை மூடிட்டு முட்டை இருக்கும்படி எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தா, தினைக்கும் மத்தியானம் சத்துணவுல போடுற முட்டை நமக்கு மனசுக்கு வரும். முட்டைக்கு மேல என்ன இருக்கும்? ஓடு. ஓடுன்னா தமிழ்ல என்னது? யூ ரன். சோ எலக்ட்ரான்கள் அணுவின் வட்டப்பாதையிலே ஓடுகின்றன. அதான் ஓடு. முட்டை எடுத்துக்கிட்டு ஓடுன்னா என்னது? அந்த மாதிரி ஒரு வடிவத்துல வெளிப்புறத்துல எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கும் மஞ்சக்கருக்கும் நடுப்புற பாத்தீங்கன்னா வெள்ளை கரு இருக்கும். வெள்ளை கருவுடைய முதல் எழுத்து என்னது? வெற்றிடம். சோ எலக்ட்ரானுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற உட்கருக்கும் நடுப்புற சாதாரணமான வெற்றிடம் தான் இருக்குது. அப்புறம் மஞ்சக்கரு. மஞ்சக்கரு நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? புரோட்டீன் கிடைக்கும். நம்ம சாயந்தரத்துல நீங்க சப்பாத்தி இந்த புரோட்டா எல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா? ஏன்? புரோட்டீன் கிடைக்கும் அப்படி சொல்லி. சோ இந்த உட்கருவை புரோட்டீனுக்கு பதிலா புரோட்டான்னு நினைப்பு வச்சுக்கலாம். ஈஸி டு ரிமெம்பர். ஏன் ஒரு மன வரைபடம் மாதிரி ஓடு வெற்றிடம், வெள்ளைக்கரு வெற்றிடம், உள்ள இருக்கிற உட்கரு புரோட்டான், புரோட்டீன். ஸோ 3 விதமான அடிப்படை துகள்கள். இந்த அடிப்படை துகள்கள்ல எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம். இந்த எலக்ட்ரான்கள் மின்னூட்டங்களாக இருக்கின்றன. இந்த மின்னூட்டத்திற்கான அலகு கூலும். மின்னூட்டத்திற்கான அலகு கூலும். மின்னோட்டத்திற்கான அலகு எத்தனை கூலும் ஒரு செகண்ட்ல ஓடுதோ அதுதான் மின்னோட்டம். மின்னூட்டங்களின் ஓட்டம் மின்னோட்டம். So flow of charges in a unit time, flow of electrons in unit time, flow of current in unit time. So I is equal to Q by T ன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். I என்பது மின்னோட்டம், Q என்பது மின்னூட்டம், T என்பது காலம். ஸோ மின்னூட்டம் மின்னோட்டம் 2 கருத்துரு உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். இட்ஸ் நாட் அன் ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் அட் 8th ஸ்டாண்டர்ட் லெவல். ஆனாலும் கூட ஒரு வகுப்பறையில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் NMMS சொல்லிக் கொடுக்கறது இல்லை. திறன் வாய்ந்த மாணவர்களை, தேசிய ஊரக திறனாய்வா இது. அதனால திறன் உள்ள மாணவர்களுக்கு தான் இது புரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மின்னூட்டம் அது ஓடுனா மின்னோட்டம், அது ஓடும்போது ஒரு அழுத்தம். காவிரி நதி மேற்கிலிருந்து கிழக்காக பாய்வதற்கான காரணம் நம்முடைய தமிழ்நாட்டின் நிலமானது மேற்கிருந்து கிழக்காக ஸ்டீப்பா இருக்கு. அதனாலதான் தண்ணி மேற்கிருந்து கிழக்க ஓடியாருது, கிழக்கிருந்து மேற்க ஓட மாட்டேங்குது. உங்க ஊர்ல எல்லாம் ஆறு இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த ஊரா இருந்தாலும் தமிழ்நாட்டு அளவுல பாத்தீங்கன்னா எல்லாமே வங்காள விரிகுடா கடல்ல தான் போய் இந்த ஆறுகள் கலப்பதற்கான காரணம் land is steep towards the east and meets the Bay of Bengal. இப்போ தண்ணி ஒடியாரணும்னு சொன்னா மேலையும் கீழையும் ஒரு அழுத்தத்தை உருவாக்குனா தான் அது கீழ் பக்கத்துல ஓடுது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த இப்படி எந்திரிச்சு தொட்டு பாத்தீங்கன்னா உயர்ந்த வெப்பநிலையில இருந்த உங்க உடம்புல இருந்து பெஞ்சில நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வெப்பம் ஓடி இருக்கு. ஏன்னா பெஞ்சில வெப்பம் குறைவா இருந்தது. ஸோ இது வெப்பநிலையில் உள்ள வித்தியாசத்தினால. அது போல மின்னோட்டம் பாய்வதற்கு 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 230 வோல்ட்டா இருக்கும் பொழுது நம்ம வீடுகளுக்கு மின்சாரம் தொடர்ச்சியாய் கிடைக்கிறது, சாதனங்கள் பழுதடைவதில்லை. சில பேர் ராத்திரி பார்த்தீங்கன்னா டிம்மா எரியும் இந்த குண்டு பல்பு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வோல்டேஜ் டிராப்பு, வோல்டேஜ் கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மின் அழுத்தத்திற்கான அலகு வோல்ட், மின்னூட்டம் கூலும், சார்ஜுக்கு கூலும், கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு ஆம்பியர்,
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டுக்கு வோல்ட். அப்ப ஒரு கம்பியில மின்சாரம் செல்வதற்கு அந்த கம்பி கொஞ்சம் மின் தடையை கொடுக்கும். ஆத்துல தண்ணி வரும்பொழுது, வாய்க்கால தண்ணி வரும்போது தர கொஞ்சம் தண்ணிய உறிஞ்சிக்கும். ஸோ உற்பத்தி செய்யப்படுகிற எல்லா அளவு மின்சாரமுமே உபயோகத்திற்கு வந்து விடுவதில்லை. மாறாக கம்பிகளிலே அது வெப்ப ஆற்றலாக மாற்றமடைந்து செலவு செய்யப்பட்டு விடுகிறது. ஸோ ஏன் இப்படி ஆயிடுதுன்னா, கம்பி ஒரு மின் தடையை கொடுக்கிறது. மின் தடைக்கான அலகு ஓம். 4 விதமான கருத்துருக்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். மின்னூட்டம் கூலும், மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட்ஸ், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓம். புரியுதுங்களா? அப்ப அடுத்தாப்புல இருக்கிற ஒரு அடிப்படை அலகு மோல். 7 அடிப்படை அலகுகள் நம்முடைய பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம். அடுத்தபடியாக பொருட்களின் அளவு. பொருட்களின் அளவு நமக்கு தான் தெரியுமே, பொருட்கள் எல்லாம் பருப்பொருட்களால் ஆயிருக்கிறது. பருப்பொருட்கள் எல்லாமே மூலக்கூறுகளினால் ஆயிருக்கிறது. மூலக்கூறுகள் எல்லாமே அணுக்களால் ஆயிருக்கிறது. அணுக்கள் எல்லாமே அடிப்படை துகள்களாக மாறுகின்றது. சோ பொருட்கள் கைக்குள்ள இருக்கிற ஒரு காற்றுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுடைய எண்ணிக்கையை கூட எதால அளக்க முடியும்னு சொன்னாக்க, மோல் அப்படிங்கிற ஒரு எண்ணால அளக்க முடியும். ஒரு மோல் என்பது 6.023 இன்ட்டு 10⁻23. அது அணுக்களை எண்ணினோம்னா அணுக்கள், அயனிகளை எண்ணினோம்னா அயனிகள், மூலக்கூறுகளை எண்ணினோம்னால் மூலக்கூறுகளாக. ஆக இதை கண்டுபிடிச்சவர் வந்து அவகாட்ரோ. அவருடைய பேர்ல அவகாட்ரோ எண் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மோல் என்பது 6.023 into 10⁻23. 6.023 into 10⁻23. இது மோலு. அப்புறம் இன்னும் ஒண்ணு கடைசி தெரிஞ்சுக்குவோம். ஒளியின் செறிவு, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்ஸ். ஒரு டியூப்லைட் இருக்கு, ஒரு மெழுகுபடுத்தி வச்சிருக்கிறோம். இன்னொரு மெழுகுபடுத்தி கொண்டு வச்சுன்னா வெளிச்சத்துடைய பிரகாசம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகுது. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேல 1000 வாட்டு பல்பு அடிக்கிறாங்க. சும்மா தக தக தகன்னு அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே ஜொலிக்குது. அப்ப ஒளியின் செறிவு ஊட்டப்படுகிறது. அந்த ஒளியின் செறிவை நாம் அளப்பதற்கு சர்வதேச அளவுல ஒரு அலகை பயன்படுத்துகிறோம். அது கேண்டிலா. இது எல்லாமே முந்தைய NMMS பரீட்சையில கேட்கப்பட்ட வினாக்கள். அடுத்தபடியாக வெப்பநிலை. வெப்பநிலை என்றால் என்ன? ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை கண்டறிய நம்பகத்தன்மை கொண்ட அளவு வெப்பநிலை. நீ ஆஸ்பத்திரிக்கு போற, டாக்டர் இமிடியேட்டா ஏதோ டெம்பரேச்சர் பாக்குறாங்கன்னா வாய்க்குள்ள வச்சு பாக்குறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம், அதுக்குள்ள இருக்கிற அந்த பாதரசத்துக்கு தொடுதலுக்கு வருகிறது. பாதரசம் வெப்ப விரிவடைகிறது. அந்த கண்ணாடி தெர்மாமீட்டர்ல மேல ஏறி எத்தனை டெம்பரேச்சர் அதை காமிக்குது. ஸோ ஒரு பொருளுடைய வெப்பத்தின் அளவையோ அல்லது குளிர்ச்சியின் அளவையோ அறியறதுக்கு நம்ப தகுந்த அளவு தான் நம்ம வெப்பநிலைன்னு சொல்றோம். அந்த வெப்பநிலைக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன், ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல். The average kinetic energy in the fundamental particles. அதைத்தான் நம்ம வந்து வெப்பநிலை, டெம்பரேச்சர்னு பார்க்குறோம். இது 3 விதமான அலகுகள்ல அளக்கிறதா நான் முன்னாடியே சொன்னேன். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ் ஸ்கேல்ல 100 பிரிவுகள் இருக்கும். ஃபாரன்ஹீட்ல 180 இருக்கும். கெல்வின்ல எண்ணிக்கை கடங்காம இருக்கும். சரிங்களா? அடுத்தபடி பாத்தீங்கன்னா மின்னோட்டம். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய அளவு, அந்த கருவிக்கு பேரு அம்மீட்டர். தமிழ்லயுமே மின்னோட்டமானி இல்லாட்டி அம்மீட்டர் தான் சொல்லி நம்ம பழகி இருக்கிறோம். அம்மீட்டர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்லயும் நல்லா தூய தமிழ்லயும் மொழிபெயர்த்துக்கிறாங்க மின்னோட்டமானி. எப்படி ரத்த அழுத்தத்தை அளவிடுவதற்கு ஆஸ்பத்திரியில டாக்டர் ஸ்பைக்மோனோமீட்டர் ரத்த அழுத்தமானி உபயோகப்படுத்துகிறார்கள். அதுபோல மின்னோட்டத்தின் அளவை அம்மீட்டர் என்ற கருவினாலே நாம் அளக்கின்றோம். இப்ப இன்னும் 2 அலகுகள் உண்டு. தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் என்று சொல்லி 2 விதமான கோணங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். 2 நேர்கோடுகள் அல்லது 2 தளங்கள் குறுக்கே வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம்.
தளம் என்பது உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல பிளேன் ஆர் லைன், கோடுகள். The point of intersection of two different line gives rise to the radiant angle. இதை வந்து நம்ம வந்து இதனுடைய அலகு RAD, ரேடியன்னு சொல்றோம். ஒரு ரேடியனுடைய மதிப்பு 180 டிகிரி பை பை. பை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு குறியீடு. ஆகவே தலக்கோணத்தை ரேடியன் என்ற அலகினால் நாம் அளவிடுகின்றோம். இதற்கான 2 கணக்கீடுகள் உங்களுடைய 8வது புத்தகத்துல இருக்கு. ஒரு ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை. சரிங்களா? அந்த 2 கணக்கீடுகளையும் இந்த சூத்திரத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்த ஸ்ட்ரேடியன், இதனுடைய அளவு ஸ்ட்ரேடியன். இது SR. எப்பொழுதுமே எழுதும்போது முதல் எழுத்து ஆங்கிலத்துல கேப்ஸ் பிளாக்கா இருக்கணும். அதுக்கு பக்கத்துல எழுதுறது ஸ்மாலா இருக்கணும். 2 எழுத்தையுமே பெருசா எழுதக்கூடாது, 2 எழுத்துமே சின்னதா எழுதக்கூடாது. ஒத்த எழுத்தை மட்டும் எழுதணும்னா அது கேபிட்டலா இருக்கணும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள். அங்கே பார்த்தோம் தலக்கோணத்துல 2 or more planes intersecting forming a radian. இங்க 3 or more lines or more planes intersect to form a stridian. இதனுடைய அலகு SR. இப்போ மலை உச்சியின் மேல் தெரிகின்ற ஒளியானது ஒரு திண்ம கோணத்திலே உருவாக்கப்படுகின்ற ஸ்ட்ரேடியன். இத நீங்க காலைல சூரியன் எழுந்ததுக்கு அப்புறமே பார்க்கலாம். அது போன்ற ஒரு அமைப்பு தெரிய வரும். அடுத்தபடியா நம்மளுடைய புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு கடிகாரங்கள். காலை எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போறோங்கிறத மிக துல்லியமா நமக்கு எப்படி சொல்ல முடியுது? ஒரு காலத்துல மணல் கடிகாரங்கள், வேறு வேறு விதமான நாளிகைகளை தமிழ் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னைக்கு துல்லியமாக அளக்கக்கூடிய அளவீடுகள் வந்துருச்சு. அது கடிகாரங்கள்ல நீங்க பாப்பீங்க, பிடி மாஸ்டர் கிரவுண்ட்ல வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஒரு மாணவன் அல்லது மாணவி எத்தனை வினாடிகளில் எத்தனை நிமிடங்களில் கடக்கிறான், ஓடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஸோ இந்த கடிகாரங்களை 2 வகையாக நாம் பிரித்தறிகிறோம். சாதாரணமா எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒப்புமை கடிகாரங்கள், அனலாக் கிளாக். இன்னொன்று எண்ணிலக்க வகை, தட் இஸ் டிஜிட்டல் கிளாக். நம்ம வீட்லாம் ஒரு பெண்டுலம் கிளாக் பல காலத்துக்கு தொங்கும், இப்படி இப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் இல்லாட்டி சாதாரணமா அலாரம், அதெல்லாம் வந்து ஒப்புமை. இப்படி வச்சோடனே நேரடியா மணி, மணித்துளி, வினாடி இதெல்லாம் காமிக்கிறது வந்து டிஜிட்டல். சரிங்களா? இப்ப இந்த டிஜிட்டல்லே பாத்தீங்கன்னாக்க இதை தாண்டி இன்னைக்கு மிக துல்லியமாக ஒரு வினாடியின் 10�9 அடுக்கு அவ்வளவு துல்லியமாக குவார்ட்ஸ் கடிகாரம், குவார்ட்ஸ் படிகத்தை உபயோகப்படுத்தி நம்ம வீட்டு கடிகாரத்துல அதுல 3 முள்ளு இருக்கும் பார்த்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு சின்ன முள்ளு எத்தனை திருப்பு சுத்தும்? 2 திருப்பு சுத்தும் இல்லையா? 12 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பு, ஒரு முறை ஒரு சுத்து, 24 மணி நேரத்துக்கு 2 சுத்து சுத்தும். அந்த பெரிய முள் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு சுத்து சுத்துதுன்னா 24 மணி நேரத்துல 76 முறை சுத்தும். ஆனா அந்த நிமிடங்கள் பாத்தீங்கன்னாக்க 1 நிமிடத்துக்குள்ளேயே ஒரு ஒரு முறை சுத்தி வந்துடும். அப்ப ஒவ்வொரு முள்ளும் எத்தனை முறை சுற்றுகிறது சொல்லி ஒரு 2 நிமிடம் உங்களுடைய வீட்டுல உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க இப்படி அப்சர்வ் பண்ணும்போது இதுவரைக்கும் அப்சர்வ் பண்ணாததோ உங்க பெற்றோர்கள் பார்க்கிற போது, சரி தம்பி அப்பா வந்து என்னென்ன என்னமோ படிக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து வியந்து கொள்வார்கள். அதனால அப்படிலாம் உட்காந்து பார்க்கணும். சயின்ஸ் இஸ் அ ஸ்டடி டோட்டலி பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். அறிவியலே ஒரு ஆய்வு பண்ணி அது சரின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது இங்க கோட்பாடாகும். அது அடுத்த தலைமுறையினர் படிப்பாங்க. இங்க ஏதாவது ஒன்று பொய்யா சொல்ல முடியாது. அசோகர் இத்தனை மரங்களை நட்டார், வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் நட்டார், அப்படி சொல்ல முடியாது இங்க அறிவியல்ல. ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் டோட்டலி ட்ரூ. இதுல எதுவுமே பொய்யே கிடையாது, உண்மை மட்டும்தான் அறிவியல்ல இருக்கிறது. ஸோ குவார்ட்ஸ் கடிகாரம் ஒரு வினாடியின் 10�9 அடுக்குல அவ்வளவு துல்லியமா மணித்துளி வினாடிய சொல்லுது.
ரேடியோலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோல நேரம் இப்பொழுது 8 மணி 30 நிமிடம் 23 நொடிகள். இது எப்படி சொல்ல முடியுதுன்னா, குவார்ட்ஸ் கடிகாரம். இன்னும் இதை விட தாண்டி ஒரு கடிகாரத்தை இப்ப கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அட்டாமிக் கிளாக்ஸ், அணு கடிகாரங்கள். இது குவார்ட்ஸ் கடிகாரத்தை விட மிக துல்லியதாக, மிக துல்லியமாக 10⁻13 வினாடிகளிலே அவ்வளவு துல்லியமாக ஒரு வினாடியை நாம் சொல்ல முடியும் அணு கடிகாரங்களில. இப்ப இந்தியா வந்து 68 டிகிரி கிழக்கு லாங்கிடியூட்ல இருந்து ஏறக்குறைய 98 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் இருக்குது. அப்ப எல்லா இடங்களிலுமே நேரம் ஒன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்துல சூரியன் உதிப்பது தெரியாது. ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்தியால இருக்கிறோம், இந்தியர்களா இருக்கிறோம். நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபாலோ பண்ணி நமக்கு சொல்றாங்க. அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது வரலாறு புயல்ல உங்களுக்கு ஒரு மேப் கொடுப்பாங்களா, இந்தியா மேப்பு. அதை அப்படியே 2ஆ வெர்டிகலா மடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கோடு விழுவும். இந்த கோடுல ஒரு பேனாவில் ஒரு பென்சிலால் ஒரு கோடு போட்டிங்கன்னாக்க அந்த பாதை செல்லுகிறதான ஊர்களை நீங்கள் பார்க்கலாம். மிர்சாப்பூர், இலகாபாத் அப்படி போகும். இலகாபாத்ங்கிற ஊர்ல தான் இந்த 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிற அந்த தீர்க்க ரேகைகள் வந்து செல்லுகிறது. அந்த நேரத்தை இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைமாக ஆக்சுவலா இது எப்படி நம்ம அனுமானிக்கணும் அப்படின்னா, கிரீன்விச்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு இங்கிலாந்துல. கிரீன்விச், சாண்ட்விச், லண்டன் இது எல்லாமே ஒரு கோட்ல வருகின்றதான ஊர்களுடைய பெயர்கள். அந்த ஊர்ல சாண்ட்விச்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு பையன் வந்து அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி பன்னுல வந்து காய்கறி எல்லாம் வச்சு முட்டையெல்லாம் வச்சு ஊட்டி கொடுத்தாங்க. அதனால அந்த ஊருக்கு அந்த 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 அது மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் பேரு சாண்ட்விச்னு பேர் ஆகி போயிடுச்சு. அது போல கிரீன்விச் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அதுவும் அதுக்கு பக்கத்துல, லண்டன் பக்கத்துல. அந்த ஊர் தான் வந்து நம்ம ஊர் விடிஞ்சதுக்கு அப்புறம் 5:30 மணி நேரம் கழிச்சு அது விடியும். அதனால நம்ம நாட்டுக்கும் கிரீன்விச் மெரிடியன் டைமுக்கும் 5:30 மணி நேர வித்தியாசங்கள் உண்டு. இப்ப விமானத்திலே வேலை செய்கின்ற அல்லது விமானத்திலே பயணிக்கின்ற பயணிகள் பன்னாட்டு கடிகார முறையை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுவதற்கான காரணம், ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு நேரமா இருக்கும். எல்லா நேரத்துக்கும் பொதுவான நேரத்தை கிரீன்விச் மெரிடியன் டைமா எடுத்து அதை அனுமானித்துக் கொள்கிறார்கள். நம்ம ரயில்வே டைம் பார்த்தீங்கன்னாக்க மத்தியானம் 1 மணியோ 1 மணின்னு சொல்ல மாட்டாங்க. 13.00 ஹவர்ஸ். 7 மணிக்கு மத்தியானம் 5 மணிக்கு 17.00 ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. 17:30 5:30 மணியை. ஸோ இந்த மாதிரி பன்னாட்டு அலகு முறையில கிரீன்விச் மெரிடியன் டயத்தை வச்சு கடிகாரத்தை பார்த்துக்கிறாங்க. 2 முக்கியமான அதுக்கு அடுத்தாப்புல கருத்துருக்கள். ஒண்ணுக்கு பேரு அப்ராக்சிமேஷன், தி அதர் ஒன் இஸ் ரவுண்டிங் ஆஃப். தோராயமாக்கல் அல்லது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க முழுமையாக்கல், ரவுண்டிங் ஆஃப். தோராயமாக்கல்னா என்ன சொல்றது பாத்தீங்கன்னாக்க, போதுமான தகவல்கள் கிடைக்காத போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இயற்பியல் அறிஞர்கள் தோராய முறையை கையாளுகின்றனர். உங்க எல்லாருக்குமே ஹார்ட் பீட் அடிச்சிட்டு இருக்கா, தொட்டு பாருங்க, உங்க ஹார்ட்டை தொட்டு பாருங்க தம்பி. டாக்டர்கிட்ட போனோன்னா இப்படி கை பிடிச்சி நாடி பாக்குறாங்க. நாடியில என்ன தெரியுது? ஒண்ணு நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நமக்கே தெரிஞ்சுக்குது. செத்தவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்காது. இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நாடி துடிப்பு கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு 140 இருந்து 180 முறை ஒரு நிமிடத்திற்கு துடிக்கும். உங்க போன்ற இளம் பருவத்தினர், அதாவது 12 to 60 இயர்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 72-75 முறை அடிக்கும். அப்புறம் வயசாக 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 அது குறைஞ்சுக்கிட்டே வந்து 5, 10, 2, 1, 0ன்னு சொன்னோன்னா நமக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த நாடி துடிப்பை வைத்து டாக்டர்கள், வைத்தியநாதன் என்று சொல்லப்படுகிற டாக்டர்கள், தமிழ்ல எவ்வளவு அருமையான பெயர் இருப்பாரு. வேற எந்த மொழியிலையும் டாக்டருக்கு இப்படி பேர் கிடையாது. வைத்தியநாதன்.
கார்டியாலஜிஸ்ட் இருதய சுவாமி. பாருங்களேன், தமிழ்ல கூட மருத்துவரோட பேர்லாம் இருக்குது. சரி, நமக்கு அது இல்லை. தோராயம் என்று சொல்வதற்கு நீங்க ஓடும்போது உங்களுடைய ஹார்ட் பீட் நிறைய இருக்கும், படுத்திருக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நடக்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஒரு திருப்புக்கு 75 முறை காமிக்கும், ஒரு திருப்புக்கு 80 முறை காமிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றது, அப்ராக்சிமேட்டா 2 அல்லது 3 அளவீடுகள் எடுத்து சராசரி பார்த்து தோராயமா இப்படி எடுத்துக்கிறோம். அது எப்ப போதுமான தகவல் கரெக்டா அதே நம்பரே கிடைக்காதப்ப தோராயம் என்று சொல்லி ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நாளில் மனிதனின் இதய துடிப்புகளின் எண்ணிக்கை தோராயமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு நிமிடத்திலேயே 75 முறை நம்மளுடைய இதயம் துடிக்கிறது என்று சொன்னால், 1 மணி நேரத்துல, 12 மணி நேரத்துல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, ஒரு வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு துடிக்கும், இதை எண்ணி சொல்ல முடியாது. therefore we make approximation. இதை வந்து நாம் தோராயமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, கருத்து முழுமையாக்கல். முழுமையாக்கல் என்பது இப்ப எல்லாம் நம்ம வந்து கணிப்பொறி சாதனத்தை கொண்டு அளவீடுகளை, கணித செயல்பாடுகளை செய்கின்றோம். அந்த கணிப்பொறிகள் வந்து கணித செயல்பாடுகளை செய்து விடையை தருகிற பொழுது தசம ஸ்தானங்களிலே 1க்கும் அதிகமான ஸ்தானங்கள் பெறப்படுகிறது. அவ்வளோ நம்பரை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பி பெருக்கியோ கூட்டியோ கடிச்சோ வகுத்தோ போட முடியாது. அப்ப எதை நம்ம எடுத்துக்கிறது, நான் இங்க போட்டிருக்கிறேன் பாரு, 1.864 அப்படிங்கிற நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்ப பாட்டா ஷோரூம்ல போய் ஒரு செப்பல் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா 129 ரூபா 99 காசு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஒரு பைசாவுக்காக நிக்க மாட்டோம் மீதி வாங்குறதுக்கு. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 130 ரூபாயை ஆக்கிக்குவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ரவுண்டிங் ஆஃப். 1.864 இந்த 6க்கு அப்புறமே எடுத்துக்கிற 2வது ஸ்தானத்துக்கு அப்புறமே இருக்கிற 3வது ஸ்தானத்துல இருக்கிற எண் 5க்கும் குறைவா இருந்துச்சுன்னா 2வது எண்ணை அப்படியே வச்சுக்கணும். 1.864 how to round off 1.86. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 3வது இலக்கத்தில் உள்ள எண் 5க்கும் கீழே இருந்துச்சுன்னா அதற்கு முதல் எண்ணை அப்படியே வச்சுக்கணும். 3வது இலக்க எண் 5ஐ விட கூட இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு 1.868 என்பதை 1.86 என்று சொல்லாமல் 1.87 என்று சொல்லி சொல்லுகின்றோம். இந்த வகையான அளவீடுகளுக்கு ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு பேரு. உங்களுக்கு நான் சொன்ன கருத்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இல்லாம சில வழி அலகுகள்னா அடிப்படை அலகுகளை கணித செயல்பாட்டின் மூலம் எண்ணிப்பது. ஒன்று பெருக்கியோ அல்லது வகுத்தோ வேறு எந்த கணித செயல்பாட்டின் மூலமாகவோ பெறப்படும் அலகுகள் வழி அலகுகள். Those quantities obtained from the physical quantities by means of either multiplication or division or by any means are nothing but derived quantities. For example, area, பரப்பு, volume, பருமன், density, அடர்த்தி, திசைவேகம், velocity, உந்தம், momentum, முடுக்கம், acceleration, விசை, force, அழுத்தம், pressure, ஆற்றல், work, பரப்பில் விசை, surface tension, வானியல் அலகு, புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ளதான தொலைவை வானியல் அலகு என்று குறிப்பிடுகின்றோம். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு பாருங்க 1.496 into 10 raised to the power 11 meters. 1.496 into 10^11 மீட்டர். இதெல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதுபோல ஒளி ஆண்டு, ஒரு வினாடியில நாம் போடுகின்ற சத்தம் 3 லட்சம் மீட்டர் பயணிக்கிறதா சொல்றாங்க. சோ ஒரு வினாடியில எவ்வளவு பயணிக்கும், ஒரு நிமிடத்துல எவ்வளவு பயணிக்கும், ஒரு மணி நேரத்துல எவ்வளவு பயணிக்கும், ஒரு வருஷத்துல எவ்வளவு பயணிக்குது. ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கின்ற தொலைவு ஒளி ஆண்டு. The distance traveled by a beam of light in 1 year with a velocity of 3 into 10⁸ meters per second, which is equal to
9.46 into 10 raised to power 15 meters. 9.46 into 10 அடுக்கு 15 மீட்டர். இது ஒளி ஆண்டு. அதுபோல விண்ணியல் ஆரம், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, ஆறாம்னு ஆயிருக்கு. விண்ணியல் ஆரம் என்பது நம்மளுடைய சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ளதான பொருள்களின் தொலைவுகளை கண்டறிவதற்கு இந்த அலகீட்டை நாம் பயன்படுத்துகின்றோம். விண்ணியல் ஆரம் 3.08 into 10 raised power 16 மீட்டர். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு பெருக்கப்பட்ட பரப்பு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் அதனுடைய அலகுகள் இருக்கிறது. நம்மளுடைய பாடப்பகுதியில் அது கிடையாது. அதனால் நான் அதை குறித்து உங்களுக்கு வழி அலகுனா என்னன்னு மட்டும் சொல்றதுக்காக நான் இதுல சொல்லியிருக்கேன். அடிப்படை அளவுகளை கணித செயல்பாட்டின் மூலம் இணைப்பது, அதாவது பெருக்கியோ வகுத்தோ, அடிப்படை அலகுகளை பெருக்கியோ வகுத்தோ கிடைப்பது வழி அலகுகள். So to இந்த அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது நிரூபணமாகின்ற தத்துவங்களை அறிவியல் பாடத்தலைப்பின் கீழ் படிக்கின்றோம். அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இப்ப நம்ம படிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்ல இருக்கு. பிசிக்ஸ்னா இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகள், அதற்கான காரணங்கள், காரணிகள் மற்றும் விளைவுகளை பற்றி படித்தறிவது பிசிக்ஸ். The study about the nature and the natural phenomena, its causes and its consequences. Nothing but the study called physics. அதுல வந்து தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவோடு ஒப்பிடுவதுதான் அளவீடு. இதுல அடிப்படை அலகுகள் 7 அடிப்படை அலகுகள். அது இதுக்கு முன்னாடி 4 விதமான அடிப்படை அலகுகள் இந்த உலகம் பின்பற்றி இருக்கிறது. இதுல இப்ப 4வது முறையை நாம் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம் உலகத்துல. FPS ஃபுட் பவுண்ட் சிஸ்டம், CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், MKS மீட்டர் கிலோகிராம் வினாடி, SI சிஸ்டம் இன்டர்நேஷனல். சிஸ்டம் இன்டர்நேஷனல்ல நீளத்திற்கான அலகு மீட்டர், நிறைக்கான அலகு கிலோகிராம், வினாடிக்கான அலகு காலத்திற்கான அலகு வினாடி, வெப்பநிலைக்கான அலகு கெல்வின், ஆம்பியர் மின்னோட்டத்திற்கான அளவு ஆம்பியர், பொருள்களுக்கான எண்ணிக்கைக்கு வந்து மோல், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா, வெப்பநிலைக்கு செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ் என்பது நம்மளுடைய தொழில்துறையிலும், ஃபாரன்ஹீட் என்பது மருத்துவ துறையிலும் மற்றும் கெல்வின் என்பது அறிவியல் துறையிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் மின்னோட்டம் நான் சொன்னேன். மின்னோட்டம், மின்னழுத்த வேறுபாடு, மின்தடை. மின்னூட்டத்திற்கான அலகு கூலும், மின்னோட்டத்திற்கான அலகு ஆம்பியர். I என்று எழுதுகிறோம் மின்னோட்டத்தை, A என்ற அலகால் குறிப்பிடுகின்றோம். 5 ஆம்பியர். உங்க வீட்டுக்கு 230 வோல்ட் 5 ஆம்பியர் கரண்ட் தான் நமக்கு வீட்டுக்கெல்லாம் வரும். சரிங்களா? மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்தடை ஓம். அப்புறம் பாத்தீங்கன்னா மோலுக்கான அளவீடு அவகாட்ரோ என்னால் குறிக்கப்படுகிறது. இந்த அறிவியல் அறிஞருடைய பெயர் அவகாட்ரோ. அவகாட்ரோட மதிப்பு தெரிஞ்சுக்கங்க. பரீட்சையில் இது கேட்ட கேள்வி. ஒரு சின்ன மைனஸை போட்டு விட்டுருவாங்க. 0.6.023 -23 இல்ல -32 இருக்கும். சரியான அளவீடு 6.023 × 10⁻23. புரியுதுங்களா? இது அணுக்களா இருந்தா அணுக்கள்னு சொல்லிக்கணும். அயனி, அணுக்களுக்கும் அயனிக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னன்னா, ஒரு பொருளின் உட்கருவுல இருக்கிற புரோட்டானோட எண்ணிக்கைக்கு எலக்ட்ரானோட எண்ணிக்கை சமமா இருந்தா அணு, சமம் இல்லாமல் இருந்தால் அது அயனி, அயான். ஆங்கிலத்துல if the number of proton counterbalances the number of proton, then it is called atom. Atom is electrically neutral. If the number of protons in the nucleus of an atom does not counterbalance the number of protons or electrons, it is called ion. அயனி மின் சுமை பெற்றது, அணு மின் சுமை அற்றது. தலக்கோணம் 2 கோடுகள் அல்லது தளங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது சந்திக்கின்ற இடங்களிலே உருவாகின்ற கோணத்தை நாம் ரேடியன்ட் ஆங்கிள் அப்படி சொல்றோம். அதனுடைய அலகு RAD. ஒரு ரேடியன் என்பது 180 π. அதுபோல 2 அல்லது 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட தளங்கள் ஒரு புள்ளியில வெட்டி கொள்ளும் போது உருவாக்கப்படுகின்ற கோணம் திண்ம கோணம். இதனுடைய அலகு ரேடியன். இதனுடைய அலகை கேபிட்டல் S மற்றும் ஸ்மால் r ஆல் குறிக்கின்றோம்.
கடிகாரங்கள் ஒப்புமை கடிகாரம், எண்ணிலக்க வகை, குவாட்ஸ் அணுக்கடிகாரங்கள் மற்றும் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இலகாபாத் மற்றும் மிர்சாப்பூர் சொல்லுகிறதான நேரத்தை போர்பந்தர்லயா இருந்தாலும் சரி, நாகாலாந்துலயா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி, ஜம்முலயா இருந்தாலும் சரி, அந்த இலகாபாத் டயத்துக்கு நம்ம டியூன் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் குவாட்ஸ் அணுக்கடிகாரங்கள், அப்புறம் உங்களுக்கு எப்படி தோராயம் பண்றது, எப்படி முழுமையாக்கல் ரவுண்டிங் ஆஃப், அப்புறம் வழி அலகுகள்னா என்னன்னு சொல்லி சொன்னேன்.